வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏறத்தாழ 70 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடுக்கப்பட்ட மனுவும் ஒன்று. இந்த மனுக்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அண்மையில் நடைபெற்ற முதற்கட்ட விசாரணையில் இந்த சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்த கூடாது என்று இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அது சட்டத்தின்படி புதிய உறுப்பினர்களை நியமிப்பதோ வக்ஃபு சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதோ கூடாது என்று நிறுத்தி வைத்திருப்பதுடன் இந்திய ஒன்றிய அரசுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. பாசிச பாஜக அரசின் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான இந்த அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்தவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தொடுக்கப்பட்டுள்ள இந்த வழக்குகளுக்கு நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளது. வேறு எந்த மதத்திலும் தலையீடு செய்யாத பாசிச பாஜக அரசு இஸ்லாமிய மதத்தின் சொத்து நிர்வாகத்தில் வேண்டுமென்றே தலையீடு செய்து சட்டத்தின் பெயரால் அச்சொத்துக்களை அபகரிக்க சதித்திட்டம் தீட்டியது. எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புக்கு இடையில் நள்ளிரவையும் தாண்டி விவாதம் என்கிற பெயரால் அவையை நீட்டித்து அடாவடித்தனமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். மக்களவையிலே 288 பேர் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆனால் அந்த சட்டம் தேவையற்றது என்று 232 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். உச்சநீதிமன்றம் அவ்வப்போது ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் நல்ல தீர்ப்புகளை வழங்கி வருகிறது. இந்த இடைக்கால நிறுத்தமும் அத்தகைய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. எனவே இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளது. இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மே இறுதியில் மாபெரும் கண்டன அணிவகுப்பு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தேதியும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும். அதேபோல அண்டை மாநிலங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த உள்ளோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியதைப் போல சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை முன்னிறுத்தி குறிப்பாக சமண பௌத்த மதங்களை சார்ந்தவர்களின் கோரிக்கைகளை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று மதுரையிலே சமண மதத்திற்கான பண்பாட்டு மையத்தையும் காஞ்சிபுரத்திலே பௌத்த மதத்திற்கான பண்பாட்டு மையத்தையும் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். மேற்கு வங்கத்தில் மாண்புமிகு முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வக்ஃப் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். அதைப்போல் தமிழ்நாடு அரசும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாது என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்.
இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே பகையை உண்டு பண்ண வேண்டும், மோதலை தூண்ட வேண்டும், அதன் மூலம் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பது RSS, பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் நோக்கமாக இருக்கிறது. மேற்கு வங்கத்திலே அத்தகைய வன்முறைகள் தூண்டப்பட்டுள்ளன. அதை காரணம் காட்டி அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 356 பயன்படுத்தி அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கருதக்கூடிய அளவுக்கு சூழல்கள் மாறி வருகின்றன. மேற்கு வங்கத்தைப் போல இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதுதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டதைப் போல திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம்.